அன்பான அடியார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பரிகாரம் என்னவென்றால், வயிறு உபாதைகள். எத்தனையோ பேருக்கு வயிற்றில் ப்ராப்ளம். ஒரு முறை நமது வாத்தியார் வெங்கட்ராம சித்தர் சுவாமிகள் அடியார்களை காலாவதியான எக்ஸ்பைரியான மருந்துகளை நன்றாக பொடி செய்து தீயில் இடுமாறு எல்லோருக்கும் ஒரு பணிவன்புடன் ஒரு கட்டளை போட்டார். ஏன் என்று கேட்டபொழுது, காலாவதியான மாத்திரைகளை நீங்கள் குப்பையில் தொட்டியில் போட்டால் அதை வாயில்லாத ஜீவன்கள் உண்ணும். அவை இந்த காலாவதியான மருந்து பொருட்களை சாப்பிடும்போது உட்கொண்டதால் அஜீரண கோளாறு, பேதி போன்றவற்றை அவைகள் ஏற்க வேண்டியிருக்கும். ஒன்றும் அறியாத அப்பாவி வாயில்லா பிராணிகளுக்கு இது அளித்த கர்மா. அதை குப்பையில் போட்டதை அந்த அவரை மட்டும் சாரும். ஆகவே அதனால்தான் காலாவதி எக்ஸ்பைரி ஆகிவிட்ட மாத்திரைகளை பொடித்து அப்பொடியை காய்ந்த இலைகளையும் சருகுகளையும் குவித்து வளர்த்த தீயில் போட சொல்கிறேன் அப்படின்னார் நமது வாத்தியார். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கு இது போன்ற கர்ம வினைகளும் மிக முக்கிய ஒரு காரணம் என்பதை இதுவரை யாரும் தெரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்மா எப்படியெல்லாம் சேர்கின்றது என்பதை சற்றே ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும். நம்முடைய கர்மாவை கழிக்க ஆயத்தமாகிவிட்டால் நம்முடைய தவறுகளுக்கு நாம் இறைவனிடம் வேண்டி மன்னிப்பும் கேட்கலாம். சிறு சிறு வயிற்று உபாதைகள் ஏற்படும் பொழுது கண்ட எளிமையான மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கவும். மருந்து பாதி மந்திரம் பாதி என்பது போல நீங்கள் நோயற்ற பொழுது மருத்துவர் அளிக்கக்கூடிய மருந்துகளை உட்கொண்டு கூடவே இடைவிடாது இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள். ஓம் யாதேவி சர்வபூதேஷு தொந்தி அவஸ்தா நிவர்த்தி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமகா. எளிமையான மந்திரம், கேட்டிருக்கவே மாட்டீர்கள். மீண்டும் சொல்கிறேன். ஓம் யாதேவி சர்வபூதேஷு தொந்தி அவஸ்தா நிவர்த்தி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமகா. வயிற்று பிரச்சனை தீர்ந்துவிடும். மேலும் சூளை நோய் நிவாரணம் அடைவதற்காக பன்ருட்டி அருகே உள்ள அட்ட வீரட்டான தலமான திருவதிகை வீரட்டானம் என்னும் தலத்தில் திரு நாவுக்கரசர் சுவாமிகள் இறைவனை நோக்கி பாடிய கூற்றாயினவாறு விளக்கி வீர் கூற்றா அப்படின்னு வரும் விளக்கிலீர் என்ற தேவார பதிகத்தையும் நீங்கள் தொடர்ந்து ஓதி பிரார்த்தனை செய்து கொண்டே வந்தால் இறைவனருளால் மருந்தின் தன்மை அதிவேகமாக வேலை செய்ய தொடங்கி நீங்கள் வளமான வாழ்வை வாழ்வீர்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.